கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுக்கு எல்லா துதி கன மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த நாட்களில் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிமை நேரம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். மகிமை நேரம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியிலே கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாக சத்தியங்களை, உபதேசங்களை, ஆண்டவருடைய ஜீவ வார்த்தைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆழமான சத்தியங்கள் உங்களுக்கு வெளிப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நல்ல வழிகளை காண்பித்து வருகிறார். மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் திருச்சபை வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாட்களில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது அங்கே நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஏசாயாவுக்கு தேவன் வெளிப்படுத்தின விஷயம், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை நமக்காக அருளி செய்தார். இந்த மாதத்தில் தேவன் அவருடைய சொந்த குமாரனை நமக்கு அருளியிருக்கிறார். அவர் பலன் அருளுகிறார், சமாதானம் அருளுகிறார், ஆசீர்வாதம் அருளுகிறார், பிள்ளை செல்வம் அருளுகிறார், ஆஸ்திகளை அருளுகிறார். இப்படி அநேக கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களை தேவன் அருளுகிறார். இவற்றிற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்று, அவர் தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக அருளினார். இந்த பூமியின் எல்லா மக்களுக்காகவும் தன்னுடைய சொந்த குமாரனை பிதாவாகிய தேவன் அருளினார். அதைத்தான் ஸ்தோத்திரம் முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக ஏசாயாவுக்கு தேவன் வெளிப்படுத்தி நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக தேவனுடைய குமாரனை குறித்து நாம் அதிகமாக சிந்தித்து அவரை குறித்து நாம் தியானிக்கிற போது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கவனித்தால், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை, பிசாசு செய்கிற பொல்லாத காரியங்களை அழித்து போடுவதற்காக தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். மனிதனாக பிறந்தார், மனிதனாக அவதரித்தார், மனிதனாக தோன்றினார். இந்த பூமியில மனிதனாக குழந்தையாக வந்தார். இந்த பூமியில ராஜாவாக பிறந்தார். இந்த பூமியில ஒளியாக அவர் வெளிப்பட்டார். இங்கே அவர் பிறப்பு ஒரு அதிசயமாக நடந்தது. அவர் குமாரன், நமக்காக அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் கவனித்தால் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பாவம் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்கள பிசாசு உண்டாக்கி கொண்டிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசு அவனை உருவாக்குறான். இயேசு தன்னை போல, தன் சாயலை போல மனிதர்களை உருவாக்குகிறார். பிசாசானவன் அவனை போல மனுஷர்களை மாற்றி உருவாக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் இதில் தெளிவாய் சொல்லுகிற விஷயம், யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறார்களோ அவர்களை பிசாசு உண்டாக்கி கொண்டிருக்கிறான். பிசாசு அவர்களை பிசாசை போல அவன் தன்னை போல அவன் சிருஷ்டித்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது.
பிசாசானவன் ஆதி முதல், எந்த காலம்? தூதர்களின் காலம் முதல் அவன் பாவம் செய்து வருகிறான். இன்றைக்கு வரவும் அவன் பாவம் செய்து வருகிறான். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அந்த பிசாசானவனுடைய கிரியைகளையும் பிசாசுக்கு பலியாகிறவர்களுடைய கிரியைகளையும் அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் பூமியிலே பிறந்தார். பிசாசு செய்கிற பாவத்தை, பிசாசு எப்படியெல்லாம் மனுஷர்களை வச்சு பிசாசின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறானோ அதெல்லாம் அழிக்கும்படிக்கு தான் இயேசு வெளிப்பட்டார். இயேசு பூமிக்கு வந்தார். இயேசு பேசினார். இயேசு பிசாசை துரத்தினார். இயேசு பிசாசை அதட்டினார். இயேசு பிசாசுடைய கிரியைகளை எல்லாம் நீக்கி போட்டு கட்டி அழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு வராட்டன்னா பிசாசுடைய கிரியை அழிக்கப்படாது. அதனால தான் இயேசு வந்தார். அவரை நம்ம ஏன் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் எல்லா சபைகளிலும் கொண்டாடுகிறோம் தெரியுமா? அவர் பிசாசின் கிரியைகளை அழித்தார். பிசாசினுடைய காரியங்களை அவர் சீர்குலைத்தார். அழித்து போடும்படிக்கு அவர் வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, பிசாசினால் உண்டாகிறவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனால் உண்டாகிறவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை நாம் சரியாக கவனிக்கணும். பிசாசினால் உண்டாகிறவர்கள், வேதத்தை வாசித்து பார்த்தால் ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், சுத்தவான்களுடைய வார்த்தை இன்பமாயிருக்கும். சுத்தமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? நீதியாய், சுத்தமாய், சரியாய், சத்தியத்தை பேசுகிறவர்கள். அந்த வார்த்தை உலக மக்கள், பாமர மக்கள், ஏழை மக்கள், ஸ்தோத்திரம், நீதியை விரும்புகிற மக்கள் கேட்கும்போது அது எப்படி இருக்குமா? இன்பமாக இருக்கும். சுத்தவான்கள் பேசுகிற வார்த்தை இன்பமாக இருக்கும். தேவனால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் பேசும் வார்த்தைகள் நமக்கு மகிழ்ச்சியை, இன்பத்தை, சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அப்போ தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் சுத்தமான வார்த்தையை பேசுகிறார்கள். மகிழ்ச்சியை கொடுக்கிற வார்த்தைகளை பேசுகிறார்கள். அந்த வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆண்டவர் சுத்தம் உள்ளவர், ஆண்டவர் நல்லவர். இயேசுவை பார்த்து நல்ல போதகரே என்று சொன்னான் அந்த ஐஸ்வர்யவான். பிரியமானவர்களே, அதே மாதிரி அவர் சுத்தம் உள்ளவர். அவரிடத்தில் பாவம் உண்டு யாருமே சொல்ல முடியல. யாரெல்லாம் குற்றம் சுமத்தினாங்களோ அவங்கெல்லாம் இயேசு நல்லவர், இயேசு சுத்தம், நீதிமான் என்று சொல்லி பிற்காலங்களில் கதறினார்கள், புரிந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள். இயேசு சுத்தம் உள்ளவர், பரிசுத்தர். அதனால தான் அவருக்கு பேர் பரிசுத்தர். பிசாசு சொல்லுகிறான், லேகியோன் பிசாசு சொல்லுகிறான், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறான். அவர் பரிசுத்தர். பிரியமானவர்களே, பிசாசுக்கு தெரிகிறது அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் வழியில் நாம் நடக்கும்போது நாம் சுத்தவான்களாக மாறுகிறோம். ஆண்டவர் பேசுகிற வார்த்தை நமக்கு இன்பத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது போல நாம் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு இன்பத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசித்தால் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம், துன்மார்க்கனுடைய வாய் தீமையை கொப்பளிக்கும். இப்போ பிசாசு உண்டாக்கின மனுஷனுடைய வாய் என்ன செய்யணும்னா, அவன் துன்மார்க்கனாக இருப்பான். அவன் பேசும்போது அவன் வாய் தீமையை கொப்பளிக்கும். தீமையை அவன் வெளிப்படுத்துகிறான். அவன் பேசும்போது தீமையை மாத்திரமான் பேசுகிறான், நல்லதெல்லாம் பேச மாட்டான், நம்பிக்கையானதெல்லாம் பேச மாட்டான், நமக்கு தேவையானதெல்லாம் பேச மாட்டான். அப்படிப்பட்டவர்கள் பிசாசினால் உண்டாக்கப்பட்டு வருகிறவர்கள், பிசாசினால் நடத்தப்பட்டு வருகிறவர்கள், பாவத்தினால் நிறைந்திருக்கிறவர்கள் தீமையையே பேசுவாங்க, தீமையையே கொப்பளிப்பாங்க, மற்றவர்களுக்கு தீமையையே சொல்லுவாங்க.
அப்படின்னு வேதம் சொல்லுது. அதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு தான் இயேசு வெளிப்பட்டார். மனுஷர்களுக்குள்ள இருக்கிற தீமைகளை, மனுஷர்களுக்கு இருக்கிற பாவங்களை, மனுஷர்களுக்குள் இருக்கிற துன்மார்க்கங்களை, பொல்லாப்புகளை அழிக்கும்படிக்கு தான் குமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால குமாரனை குறித்து நாம் அதிகமாக தியானிக்கணும். பாருங்க எப்படி செய்கிறான் பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 10:21 வாசிக்கிற போது, நீதிமானின் வாய் அநேகரை போஷிக்கும். அவன் வாய் திறந்து பேசினா அநேகருக்கு பிழைப்பு உண்டாகும். ஒரு நீதிமான் பேசும்போது, தேவனால் உண்டாக்கப்பட்டவன் பேசும்போது, தேவனுடைய குமாரன் அங்கே அவனுடைய வாயிலே வெளிப்படுவார். அந்த வார்த்தைகள் அநேகரை போஷிக்கும், அநேகரை காப்பாற்றும், அநேகருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும், அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்கும், அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்ப நீதிமான் தேவனால் உண்டாக்கப்படுகிறான், துன்மார்க்கன் பிசாசினால் உண்டாக்கப்படுகிறான். பிசாசு அவனுடைய வேலையை செய்கிறான். தேவனுக்கு விரோதமாக, மனுஷர்களுக்கு விரோதமாக, தேசங்களுக்கு விரோதமாக பிசாசு மனிதர்களை தனக்கென்று தெரிந்து கொண்டு அவன் அந்த வேலையை செய்கிறான். இயேசு கிறிஸ்து தனக்கென்று நீதிமான்களை தெரிந்து கொண்டு, அல்லது தனக்கு கீழ்ப்படுகிறவர்களை தெரிந்து கொண்டு, யாரெல்லாம் அவரிடத்தில் வருகிறார்களோ அவர்களை எல்லாரையும் தெரிந்து கொண்டு அவர்களை நீதிமான்களாக்குகிறார். அவர்கள் வழியாக, அவர்கள் வாயின் வழியாக, அவர்கள் இருதயத்தின் வழியாக அவர்களுக்கு தேவன் போதிக்கிறார். நற்காரியங்களை, உபதேசங்களை, சத்தியங்களை, வேதத்தை, சத்திய வேதத்தை, ஜீவ வழிகளை போதிக்கிறார். அதிலிருந்து நீதிமான்கள் பேசும்போது அநேகர் போஷிக்கப்படுகிறார்கள், அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அநேகர் தேவனால் நடத்தப்படுகிறார்கள், அநேகருடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் போஷிக்கப்பட வேண்டும். காலையில், மதியம், இரவு அவன் ஆகாரம் உட்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவன் சரீரத்துக்கு ஆகாரம், சத்து கிடைத்து அவன் உயிரோடு வாழ முடியும். இல்லை என்று சொன்னால், அவன் போஷிக்கப்படாவிட்டால் அவன் சரீரம் நாளுக்கு நாள் களைப்படைந்து, இளைப்படைந்து, கடைசியில் அவன் சோர்ந்து போய் மரணத்தை சந்திக்க நேரிடும். அப்போ ஒருவன் போஷிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்போ நீதிமான்களுடைய வாய் அநேகரை போஷிக்கிறது, அநேகரை வாழ வைக்கிறது, அநேகரை நடத்துகிறது, அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக மேன்மைகளை கொடுக்கிறது. அப்போ பாருங்க, ஆகையினால நம்ம இப்போ செய்ய வேண்டியது என்னன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். தேவனால் நாம் உண்டாக்கப்பட வேண்டும், பிசாசினால் நாம் உண்டாக்கப்படக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவனால் உண்டாக்கப்படுகிறவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். அவனுடைய வார்த்தைகள் அநேகரை வேதனைப்படுத்துகிறதாக இருக்கிறது, தீமையை கொப்பளிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது கவனித்தால், மதிகற்றவன் பிறனை அவமதிக்கிறான். தன்னுடைய வாயினால மதிகற்றவன் அவமதிக்கிறான். பிசாசனுடைய வழியில் போதிக்கப்பட்டு நடத்தப்படுகிறவர்கள் பிறரை அவமதித்து பேசுவார்கள், பிறரை குறைத்து பேசுவார்கள். அப்படி செய்கிறவர்கள் அறிவு இல்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அறிவை, ஞானத்தை தேவன்தான் கொடுக்க முடியும், மதிகேட்டை பிசாசு கொடுக்கிறான். அப்போ பிறனை அவமதித்து வாழ்கிற வாழ்க்கை பூமியில் இருந்தால், ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு சமாதானம் இல்லாமல் கலகம் உண்டாகி, சண்டையாகி, பகையாகி, அந்த வீடு, அந்த தேசம், அந்த வாழ்கிற நாடுகள் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ அவமதித்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல, ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தி வாழ்கிற வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாய் மற்றவர்களை போஷிக்க வேண்டும், மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும். அதை தேவனுடைய பிள்ளைகள் செய்கிறார்கள். இப்போ பிசாசனுடையவர்கள் பிசாசனுடைய காரியங்களை, மற்றவர்களை அவமதித்து வாழ்கிற வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இந்த மாதிரி பாவங்கள் நிறைய இருக்கிறது.
இவைகளெல்லாம் அழிக்கும்படிக்கு, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு குமாரன் இயேசு வெளிப்பட்டார் என்று தெளிவாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி முதல் அவன் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் தன்னுடையவர்களை உருவாக்குகிறான். ஆனால் தேவன் தம்முடைய மக்களை அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிற எல்லா பிசாசினுடைய காரியங்களையும் அழித்து ஆண்டவர் எல்லாருக்கும் ஜீவ வாழ்வை கொடுக்கும்படிக்கு தேவன் வெளிப்பட்டிருக்கிறார். அதுதான் கிறிஸ்மஸ். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அதுதான் கிறிஸ்மஸ். அதை உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் எல்லா தேசங்களிலும் ஒரே நாளை நியமித்து, டிசம்பர் 25 இந்த நாளை நியமித்து எல்லாரும் ஒரே நாளில் கிறிஸ்மஸ் நாள் என்று சொல்லி நாம் அதை கொண்டாடுகிறோம். கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து மாஸ், அவருக்காக உலகம் முழுவதும் ஒரே கூட்டம் கிறிஸ்மஸ் என்று சொல்லி அந்த நாளை நியமித்து நாம் ஆராதிக்கிறோம். இந்த நாட்களில் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு இது செய்தியின் தலைப்பு, தேவனுடைய குமாரன் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you. God bless you.